உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொன்னதெல்லாம் அந்த காலம். இப்ப முக்கியம் இல்லன்னு கேட்குறீங்களா? அப்படின்னா, இப்பயும் முக்கியம் தாங்க. அத விட 3 முக்கியமானது பசி, பணம், உறவு முறை. அதாவதுங்க, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டுக்கு போறேங்க. தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலாங்க. திடீர்னு போறேங்க. போனோனே அவங்க தூக்க கலக்கத்துல வந்தாங்க. என்ன நெனச்சாங்கன்னு தெர்ல. டக்குனு வந்தோனே, ஆஹா! இவன் இவன வந்தோனே டிஃபன்லாம் பண்ணணுமேன்னு நெனச்சாங்களா என்னமோ தெர்ல. டக்குனு என்ன பண்ணாங்க, "வாங்க தம்பி, மேல மாடியில பெட்டு கிடக்கு. போய் தங்கிங்க" அப்படின்னாங்க. நான் பெட்டையா தேடினேன் அந்த டயத்துல. பிரெட்டெல்லாங்க தேடினேன். அன்னைக்கு உள்ள பசி என்ன பேச வச்சிருச்சுங்க. பணம். பணங்கிறது நம்ம தேடுறப்ப கிடைக்காது. நம்ம தேடாதப்பயும் கிடைக்காது. அது வேற விஷயம். நம்ம தேடுறப்பயும் கிடைக்காது. அதாவது பணம் தேவை அப்படின்னு ஒருத்தர்ட்ட கேட்க போனோம்னு வைங்களேன், எப்படிதான் கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. ஜோசியக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு. டபக்குன்னு நமக்கு முன்னாடியே முந்திக்குவாங்க. அதுக்கு வாங்க, நம்மளோட ஸ்டைல பார்த்து நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம எல்லாரையும் பார்த்தோன்னே அடுத்தவங்கள சைக்காளிய புரிஞ்சுக்குவான்னு நினைக்கவே கூடாதுங்க. நம்ம சைக்காளிய அவன் டபக்குன்னு புரிஞ்சுக்குவான். வாங்க வாங்க, இப்போதான் உங்க யோசனை வந்துச்சு. ஒரு அமௌண்ட், பெரிய அமௌண்ட் தேவைப்படுது. கொஞ்சமா ஒரு உங்கள ரொம்ப தொந்தரவு விடக்கூடாது. கொஞ்சம் அமௌண்ட் உங்கள்ட்ட கேட்போம்னு நினைச்சேன். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. ஆ, சரி. அப்புறம் அப்படிம்பான். ஆமா, விழுப்புரம். அட போடா நினைச்சிட்டு நம்ம அங்கேயிருந்து கிளம்பிருவோம். இது முந்திக்கிடுச்சு, முந்திரி கொட்டை அப்படின்னு நினைச்சிட்டு. அப்புறம் உறவு முறைகள். உறவு முறைகள், இப்போ ஒரு இடத்துக்கு போறீங்க. போயிட்டு போனோடனே அவன் தெரியும் பார்ப்பான். பார்த்துட்டு 1 நாள் 2 நாள் தங்குவானா, இல்லை ரொம்ப நாள் டேரா அடிப்பானா அப்படிங்கிறத எப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்களே தெரியாது. நீங்கள் நினைப்பீங்க ஒரு 4 நாள் இருந்துட்டு வருவோம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பிளான் பண்ணுவீங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, வாங்க காலில் சுடுதண்ணியை ஊற்றில பறப்பீங்க வந்தோடனே 2 நாள் கூட தங்க மாட்டீங்களே, நாளைக்கு போகலாம், நாளைக்காவது நாளைக்கு போகலாம் அப்படிம்பாங்க. இல்லை இல்லை, நான் ஒரு 2 நாள் தங்கலான்னு தான் வந்தேன். பாருங்க, உங்க நேரமா எங்க நேரமான்னு தெரியல. நீ 2 நாள் தங்கலான்னு வந்தாங்கிறீங்க, எங்களால் தங்க உங்களோட இருக்க முடியாமல் போச்சு. இந்த நேரம் பார்த்து அந்த வேலை இருக்குல்ல அப்படின்னு அவங்க உள்ள பேசிக்குவாங்க. புருஷன் மண்டாடிக்குள்ள யாரை நம்மளை பார்த்தோம். அப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டு வெளியில் ஆயிரணும், அவுட் ஆகிடணும். இல்லைன்னா மரியாதை டவுட் ஆயிரும். சரிங்க, இல்லை நீங்கள் பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை, இன்னொரு வாட்டி வந்தால் தங்கிட்டு போகிறேன். என்னதான் நீ சொல்ல வர அப்படின்னாங்க, பசி, பணம், உறவு முறைகள் எல்லாம் அந்தந்த டயத்துக்கு தேவைப்படுறப்ப கிடைச்சாதாங்க அது பயன் இருக்கும். அதாவது பசிக்கிறப்ப சாப்பாடு கிடைச்சாதாங்க பயன். கஷ்டப்படுறப்ப பணம் கிடைச்சாதாங்க பயன் கிடைக்கும். உறவு முறைகள் நமக்கு அரவணைப்பு தேவைப்படுறப்ப அந்த உறவுலாம் கூட இருந்தாதாங்க அந்த உறவுக்கு அர்த்தம் இருக்கும். ஆமாம், இதை தாங்க நான் சொல்ல வரேன்.